மதுரை மாவட்டம் மேலூரில் மரம் விழுந்து காயமடைந்த அரசு பள்ளி மாணவர்கள் 17 பேர் நலம் பெற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ட்வீட். மழைக்காலங்களில் மரங்கள் சாய்ந்து விழும் அபாயம் உள்ளதை அறிந்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா அரசுக்கு வலியுறுத்தல். பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக தமிழகத்திற்கு எதையும் செய்யவில்லை. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வரான பின்பு நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் கொண்டுவரப்படும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. அதிமுக தலைமை அலுவலகம் பன்னீரின் குண்டர்களால் சூறையாடப்பட்ட வழக்கு விசாரணை விவரங்களை தாக்கல் செய்ய CBCIDக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 20 ஆண்டுகளாக திமுகவில் உள்ள தனக்கும் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் கிடைக்கவில்லை என திமுக உடன்பிறப்பு ஒருவர் புலம்பல். விரைவில் மக்கள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆட்சி அமையும் எனவும் சூளுரை. இந்த உறுப்பினர் கார்டா நான் 20 வருஷமாக இருக்கேன், ஆனால் எங்களுக்கே பைசா கொடுக்க மாட்டேன்றான். ஆனால் அவன் கொள்ளடிக்கிறத தான் பார்க்குறான். ஆனால் அத்தை தடவை எடப்பாடியார் தான் வருவார், அவருக்கு தான் எங்கள் ஓட்டு 200 ஓட்டு அவர். முல்லை பெரியாறு மற்றும் வைகை அணைகளில் இருந்து ஒருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடாத விடியா திமுக அரசுக்கு கண்டனம். அதிமுக சார்பில் மதுரை மாவட்டம் மேலூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக அரசே திறந்துடு தண்ணீரை திறந்துடு, விவசாயிகளை வஞ்சிக்காதே, போடாதே விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடாதே. திருவாரூரில் 4 பேர் பன்றிக் காய்ச்சலால் பாதிப்பு, 3 பெண்கள் உட்பட 4 பேர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. அடுத்த முதல்வர் நீங்கள்தான் என KN நேருவை பார்த்து கூறிய புரோகிதர். பூமி பூஜை நிகழ்வில் புரோகிதரின் பேச்சால் புகைச்சல். நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும். நீங்க தான வருங்கால முதல்வரே அடுத்தது. நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கணும். நீங்க தான வருங்கால முதல்வரே அடுத்தது. சென்னை மாநகராட்சியின் 2.0 திட்டத்தில் தென்னை கீட்டுகளால் புதுவிதமான நிழற்குடை அமைத்துள்ள விடியா திமுக அரசு. சிங்கார சென்னை திட்டம் தென்னங்கீட்டுகளால் காற்று வாங்குவதாக பலரும் விமர்சனம். சென்னையில் பணிமனைக்கு சென்று கொண்டிருந்த விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து, பயணிகள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திண்டிவனத்தில் திமுக கூட்டணி கட்சியான VCKவின் நிர்வாகி அமைச்சர் செஞ்சி மஸ்தான் காரை முற்றுகையிட்டு போராட்டம், சாலை அமைப்பது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை எர்ணாவூரில் மழை நிவாரணம் என்ற பெயரில் வாரிசு அமைச்சர் உதயநிதிக்காக கொட்டும் மழையில் காக்க வைக்கப்பட்ட மக்கள், சேர்களை தூக்கி எறிந்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதான நிலையில் 13வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த விடியா திமுக. கோவையில் மூடப்பட்ட 138 டாஸ்மாக் பார்களுக்கு டெண்டர் விடும் பணியில் விடியா அரசு தீவிரம். திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு அருகே புதிதாக கட்டப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தில் டைல்ஸ் உடைந்து சேதம். திறந்து வைத்த 2வது நாளே சேதமடைந்ததால் மாணவர்கள் ஆசிரியர்கள் அலறியடித்து ஓட்டம். சென்னை தீநகரில் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட ஆகாய நடைபாதையை கண்டுகொள்ளாத விடியா அரசின் மாநகராட்சி. பராமரிப்பு இல்லாமல் நகரும் படிக்கட்டுகள் முடங்கி கிடப்பதால் ஆகாய நடைபாதையை பயன்படுத்த தயங்கும் மக்கள். நிறைய டைம் எக்ஸ்கலேட்டர் ஒர்க் ஆகிறதில்ல, என்ன அதை மெயின்டெனன்ஸும் இல்லை. ஸோ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செக்யூரிட்டி போனஸ் இந்த ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணணும்.
விடியா ஆட்சியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் படுஜோராக நடக்கும் கள்ளச்சாராய விற்பனை. போலீசார் முன்பு சாராய பாக்கெட்டுகளை கொட்டி பெண்கள் இளைஞர்கள் மறியல் போராட்டம். சென்னை மடிப்பாக்கத்தில் ஐடி பெண் ஊழியரை மர்ம நபர்கள் தாக்கி செயின் பறிப்பு. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவரை வருவாய் வட்ட வழங்கல் அலுவலர் மிரட்டியதாக புகார். இடியட் என வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் தலையில் கரும்புகளை சுமந்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயியால் பரபரப்பு. கரும்பு சாகுபடிக்கு சக விவசாயிகள் இடையூறு செய்வதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பெண். தூங்கிக் கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இனியாவது விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. ஓசூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை கடத்திய கார் ஓட்டுநர் போக்சோவில் கைது. சிறுமியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, சிவகங்கையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. நாளையும் நாளை மறுநாளும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் 2வது நாளாக அமளி. கூச்சல் குழப்பத்தால் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு. प्रश्न संख्या 181 श्री बीएम कथीर आनंद